தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய வரலாற்றை தொடங்கும் புதிய உதயம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ் நல்வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றது. எபினே சுசேன் பிராங்கோ தமிழ் சங்கம் தனது 29வது ஆண்டு விழாவை மே 9 கொண்டாடியது. பிரான்சின் சுகாதார அமைப்பு ஒன்டாவிரிஸ் தொடர்பான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பிரான்சில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர்கள் சாதனை படைக்கின்றனர். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்தி வருகின்றன. பிரெஞ்சு ஊடக நிறுவனங்கள் நைஜர் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 00631514209993. தமிழ்நாட்டில் புதிய வரலாற்றை தொடங்கும் புதிய உதயம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ் நல்வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றது. உங்களின் தீர்மானம், தைரியம், தமிழ் மக்களிடம் கொண்ட அன்பு இன்று ஒரு புதிய சாதனையாக மாறியுள்ளது. அரை நூற்றாண்டு கால கலை பயணம், சமூக சேவை என்பன 6 தசாப்தங்களுக்கு மேற்பட்ட தமிழக அரசியலை புரட்டி போட்டுள்ளது. மக்களிடம் நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள், மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இன்று தமிழ்நாட்டின் அதி உயர் பீடத்தில் உங்களை அமர்த்தி தமிழ்நாடு கொண்டாடுகிறது. இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி மிக்க கொண்டாட்டத்தில் உலகெங்கும் வாழ்ந்து வரும் தமிழ் மக்களும் உணர்வால் பங்கெடுத்து உங்களை வாழ்த்துகிறார்கள். நீங்கள் பார்க்கும் தூரத்தில் இருக்கும் உங்கள் உறவுகளான ஈழத்தமிழர்களின் இன்னல் போக்க, இலட்சியங்கள் வெல்ல நீங்கள் துணை புரிவீர்கள் என மக்கள் நம்புகிறார்கள். மக்களுக்கான அரசியல் என்ற உங்களின் கொள்கை இன்று வெற்றி பெற்றுள்ளது. உங்களின் தலைமை தமிழ்நாட்டை புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லட்டும். தமிழ்நாட்டின் முதல்வரே, உங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். பாரிஸ் புறநகரான எபினேயில் எபினே சுசேன் பிராங்கோ தமிழ்ச்சங்கம் தனது 29வது ஆண்டு விழாவை மே 9 கொண்டாடியது. 1997 ஆண்டு ஜூலை 5 எபினே சுசேனில் நிறுவப்பட்ட இந்த சங்கம் பல ஆண்டுகளாக தமிழர் பண்பாடு மற்றும் ஒற்றுமை,
சமூக பிணைப்பு ஆகிய தமிழ் விழுமியங்களை ஊக்குவித்து அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியை கடத்தி வருகிறது. இந்த நிகழ்ச்சி எபினே சுசைன் நகர மேயர் எர்வே செவரோ மற்றும் துணை மேயர்கள் ஃப்ரைட் சைதானி, ரமேஷ் கஷாமலி, முகமது சர்ஃபாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. செயின்ட் சென்டனி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரான்ஸ் நாடாளுமன்ற நிதிக்குழு தலைவருமான எரிக் கொக்தேல் அவர்களும் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்தார். தமிழ் மரபுப்படி மேயர், துணை மேயர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மங்கள விளக்கை ஏற்றி விழாவை தொடக்கி வைத்தார்கள். பின்னர் மேயர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரைகள் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்தன. மாணவர்கள் வழங்கிய கலை நிகழ்ச்சிகள் திறமையுடன், உற்சாகத்துடன் இந்த நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டியிருந்தன. மேயர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பிரதி மேயர்கள் சங்க உறுப்பினர்களால் மதிப்பளிக்கப்பட்டார்கள். நிறைவாக விருந்தினர்களுக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் பாரம்பரிய தமிழ் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்சின் சுகாதார அமைப்பு ஒந்தா வீரோஸ் தொடர்பான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. எம்வே ஹொண்டியஸ் கப்பலில் ஒண்டா வீரோஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த கப்பல் தற்பொழுது கேனரி தீவுகளை நோக்கி பயணம் செய்கின்றது. பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் குடிமக்கள் இந்த கப்பலில் உள்ளனர். ஓந்தே வைரஸ் எனப்படும் ஒந்தா வீரோஸ் வகை மட்டுமே மனிதரிடையே பரவக்கூடியது. ஆனால் இது அரிதாகவே நடக்கும். இதுவரை நெருக்கமான தொடர்பில் மட்டுமே பரவல் பதிவாகியுள்ளது. தேசிய மருத்துவ ஆய்வகம் பிரான்சில் ஒந்தா வீரோஸ் தொற்றுக்களை கண்காணிக்க செயல்படுகின்றது. இவர்கள் முதல் நிலை சோதனைகள் மற்றும் உறுதிப்படுத்தும் சோதனைகளை மேற்கொள்கின்றனர். தொற்று உறுதி செய்ய PCR சோதனை முறை பயன்படுத்தப்படுகிறது. இதுவரை 2 நோயாளிகளின் மாதிரிகளில் ஒண்டா வீரோஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று உள்ளவர்கள் மற்றும் சந்தேக நபர்களை தனிமைப்படுத்தி மருத்துவ கண்காணிப்பில் வைக்கின்றார்கள். பிரான்சில் ஒருவர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். தொற்று உறுதி செய்யப்பட்ட நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகின்றார்கள்.
பிரான்சில் ஒந்தா வியூரோஸ் சோதனைகள் மேற்கொள்ள சொந்தே பப்ளிக் பிரான்ஸ் மற்றும் இன்ஸ்டிடியூட் பாஸ்தர் இணைந்து செயல்படுகின்றன. குறிப்பிட்ட கப்பலில் உள்ள பிரான்ஸ் குடிமக்கள் ஸ்பெயினுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து பிரான்சுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. தொற்று உள்ளவர்கள் விமானம் மூலம் பிரான்சுக்கு கொண்டு வரப்படுவார்கள். மருத்துவ குழுக்கள் மற்றும் தீவிர சிகிச்சை வசதிகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. கப்பலில் இருந்து இறங்கும் நோயாளிகள் உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஒந்தா வியூரோஸ் நெருக்கமான தொடர்பில் மட்டுமே பரவக்கூடியது. பொதுமக்களுக்கு அபாயம் குறைவு என WHO தெரிவித்திருக்கின்றது. சுகாதார அதிகாரிகள் வீடியோக்கள், வானொலி அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கி வருகின்றனர். பிரான்சில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர்கள் சாதனை படைக்கின்றனர். இதுவரை 30 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளனர். பிரான்சில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வலதுசாரி ரசம்பிளமோன் நேஷனல் கட்சியை எதிர்த்து போட்டியிட 30 பேர், அதிலும் பெரும்பாலானோர் ஆண்கள், தங்கள் ஆர்வத்தை தெரிவித்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களமிறங்க உள்ளனர். மெரின் லு பென் தலைமையிலான ரசம்பிளமோ நேஷனல் கட்சி தற்பொழுது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக உள்ளது. தற்போதைய கருத்து கணிப்புகளில் இந்த கட்சி அதிக புள்ளிகளில் உள்ளது. முன்னர் இந்த கட்சியை புறக்கணித்து வந்த வணிக சமூகமும் இப்பொழுது இந்த கட்சியின் மூத்த தலைவர்களுடன் சந்திப்புகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. இடதுசாரி வாக்காளர்கள் ஒற்றுமையை விரும்புகிறார்கள். எனவே வீண் வாதங்களுக்கு முடிவு கட்டி ஒற்றுமையை உருவாக்குவோம் என டேனியல் சிமோனே இடதுசாரி கட்சியான லெப்ரே பாரிஸ் நகர நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். இடதுசாரி கட்சிகளின் பிளவுகள் வலதுசாரிகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் அரசியலமைப்பு ரீதியாக 3வது முறையாக தொடர்ந்து அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது. இதனால் 2027 தேர்தல் கடந்த 10 ஆண்டுகளை விட திறந்த நிலையில் உள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 30 பேர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் வலதுசாரியை தடுக்கவே களம் இறங்குவதாக தெரிவித்துள்ளனர். கருத்து கணிப்புகள் மற்றும் யார் லு பென் அல்லது அவரது சீடர் ஜோதா பாதல்லாவுக்கு எதிராக நின்று போட்டியிட முடியும் என்கின்ற கேள்வியை சுற்றி சுழல்கின்றன. இந்த வாரம் பாரிஸில் கூடிய இடதுசாரி கட்சிகள், சோசலிஸ்ட் கட்சி, பசுமை கட்சி, சிறிய கட்சிகள் அக்டோபரில் ஒருங்கிணைந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முதன்மை தேர்தல் நடத்துவதற்கு முடிவு செய்துள்ளன. 2024 புதிய மக்கள் முன்னணி நுவோ ஃப்ரோன் பாப்புலர் கூட்டணி மூலம் ரசம்பிளமோ நேஷனல் கட்சியை தடுக்க முயற்சித்ததைப் போல இம்முறையும் ஒற்றுமையை உருவாக்க முயன்று வருகின்றனர். பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. ஹோமூஸ் நீரிணையை மீண்டும் திறக்க பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்துகின்றன. ஈரான் தற்பொழுது ஹோமூஸ் நீரிணையை அனைத்து வணிக கப்பல்களும் செல்லாதவாறு மூடியுள்ளது. இது உலகின் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தக பாதையாகும். 2026 பிப்ரவரி 28 அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்திய பின்னர் ஈரான் இந்த நீரிணையை மூடியது. அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் இந்த நடவடிக்கையை எடுத்தது. இதன் விளைவாக உலக எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன மற்றும் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் விமான படைகளின் கூட்டுப்படை ஆகியவற்றை ஹோமூஸ் நீரிணை அருகே நிலைநிறுத்தியுள்ளது. பிரான்ஸ் தெற்கு செங்கடல் பகுதிக்கு தனது கப்பல்களை அனுப்பி நீரிணையை திறக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. பிரிட்டன் HMS ட்ரகோன் எனும் வான் பாதுகாப்பு அளிப்பான் கப்பலை மத்திய கிழக்குக்கு அனுப்புவதாக அறிவித்திருக்கிறது. இந்த கப்பல் பல நாடுகளின் கூட்டணி சேர்ந்ததாக தங்கள் நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோமூஸ் நீரிணையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடும் பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் 51 நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் பொதுவாக அமைதியான மற்றும் பாதுகாப்பான முறையில் நீரிணையை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்ளும் என அறிவித்துள்ளன. போர் நிறுத்த காலத்தில் மாத்திரமே இந்த பணி தொடங்கும். தற்பொழுது தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது. ஆனால் ஈரான் நீரிணையை திறக்கவில்லை. அமெரிக்கா ஈரான் துறைமுகங்கள் மற்றும் ஹோமூஸ் நீரிணை ஆகியவற்றின் மீது கடற்படை மூலம் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்கின்றது. இதன் மூலம் ஈரான் மீது பொருளாதார அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறது. அமெரிக்கா ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் எனும் திட்டத்தின் கீழ் நீரிணையை திறக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் ஈரான் உடனான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்தால் இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஊடக நிறுவனங்கள் நைஜர் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளன. கண்காணிப்பு அமைப்பு துஷ்பிரயோக முடிவு என கண்டனம் தெரிவித்துள்ளது. நைஜர் நாட்டின் இராணுவ அரசு 2023 அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு செய்தியாளர்களை பெருமளவில் தடை செய்து வருகின்றது. இந்த நிலையில் மே 9 நைஜர் அரசு 9 பிரெஞ்சு ஊடக நிறுவனங்களை தடை செய்துள்ளது. எல்லைகளற்ற செய்தியாளர்கள் எனும் ஊடக கண்காணிப்பு அமைப்பு இதனை கடுமையாக கண்டித்துள்ளது. நைஜர் நாட்டின் தேசிய தொடர்பு கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்ட தொலைக்காட்சி அறிவிப்பில் தடை செய்யப்பட்ட இந்த நிறுவனங்களின் விவரம் வெளியாகியுள்ளது. இந்த தடை உடனடி நடைமுறைக்கு வருகிறது எனவும் இது விண்ணில் ஒளிபரப்பாகும் தொகுப்புகள், கேபிள் வலை அமைப்புகள், டிஜிட்டல் தளங்கள், வலைத்தளங்கள், மொபைல் பயன்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து தளங்களுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜர் அரசு மீண்டும் பொதுநலனை சீர்குலைக்கக்கூடிய தேசிய ஒற்றுமை, சமூக ஒற்றுமை மற்றும் குடியரசு நிறுவனங்களின் நிலைத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய உள்ளடக்கங்களை பரப்புவது என நைஜர் அரசு காரணம் கூறியுள்ளது. RSF அமைப்பு இத்தடையை துஷ்பிரயோக முடிவு என கண்டித்துள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.